ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிவிடி டிஸ்கை பற்றியும் டிவிடி பிளேயரை பற்றியும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக நான் சேனலுக்கு புதுசு, இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி உங்களோட கமெண்ட் என்ன, உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த சேனலோட இன்ட்ரோ பேசிக்கை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னோடய மோட்டிவ் என்ன, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்றதை ஃபஸ்ட் நான் நீட்டாக கிளியர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி டிவிடி பிளேயர்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறது கிடையாது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ இன்றைக்கி எல்லாம் யூஎஸ்பி ஃபார்மேட்டு, டிஸ்க் ஃபார்மேட்டுன்னு வந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் குறையுதுன்ற மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஆனால் உண்மையும் கூட. நீங்கள் சொல்லலாம் அதை விட நல்ல கிளாரிட்டியாக வந்துருச்சு, யூஎஸ்பியில் பார்க்கலான்னு. பிக்சர் குவாலிட்டியை பொறுத்தளவு அது ஓகே. பட் சவுண்டு குவாலிட்டின்னு வந்துட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் மீடியாவில் போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதும், நீங்கள் நார்மலாக ஒரு சாஃப்ட் காப்பியை டவுன்லோடு பண்ணி நீங்கள் இதுலையோ டெலிகிராம்லேயோ இல்லை இதில் டவுன்லோடு பண்ணி இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் அதை டவுன்லோடு பண்ணி பார்க்குறதும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். இப்போ டிவிடின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நிறைய சேனலில் டிவிடியை பற்றியும் டிவிடி பிளேயரை பற்றியும் சொல்கிறாங்க. பட் இது டிவிடியிலே நிறையா டைப்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு டிஸ்க் 5.1 டிவிடி அப்படின்றனால, நான் உதாரணத்துக்கு இந்த அற்புத தீவிர படம் எடுத்து வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நார்மலாக ஒரு டிஸ்க்கு. இது எந்த பிராண்டும் கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இதோட கெப்பாசிட்டின்னு பார்த்திங்கன்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அப் டு 4.7 ஜிபி. ஸோ என்னென்னா 4.7 ஜிபியோட அந்த கண்டென்ட்டுக்குள்ளே மட்டும்தான் உங்களால் அதை ரெக்கார்ட் பண்ண முடியும். 4.7 ஜிபிக்கு என்ன உங்களுக்கு குவாலிட்டி வருமோ, என்ன கண்டென்ட் இதில் நீங்கள் ரைட் பண்ணுறீங்களோ அது மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட்டாக வரும். பட் 5.1 ஒர்க் ஆகும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், இந்த டிஸ்கோட கலரை பாருங்கள். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல, ஒரு லெட்டர் போட்டிருக்காங்க, ஒரு ஹாலோகிராம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிவிடிஆர் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த கலரையும் பார்த்துக்கங்க. இது பார்த்திங்கன்னா பர்பிள் கலர், ப்ளூயிஷ் பர்பிள். இது நார்மலான ஒரு டிஸ்க்கு டிவிடிஆர். இது டிவிடி தான், நல்லா பார்த்துங்க. நான் இந்த டிஸ்கை ஏன் அதை சொல்கிறேன்னா, இந்த ரெண்டு டிஸ்கையும் நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டும் போது தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும். இது பார்த்திங்கன்னா டிவிடிஆர் பர்பிள் கலர். இதோட கெப்பாசிட்டி 4.7 ஜிபி தான், சரிங்களா? ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு மூவி. இது ஐங்கரனோட ஒரிஜினல் டிவிடி கலெக்ஷன்ஸ். இது 5.1 டிஜிட்டல் சரவுண்டு. இதுவும் 5.1 தான், இதுவும் 5.1 தான். ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5.1 ஸ்பீக்கர்ஸும் ஒர்க் ஆகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், டிடிஎஸ் ஹெச்டி அப்படின்னு போட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க, தமிழ், படத்தோட அதெல்லாம் ஓகே, நமக்கு தேவையில்ல. இப்போ பாருங்கள், ஐங்கரனோட ஒரிஜினல் டிவிடி, டிடிஎஸும் இருக்குது, டால்பி டிஜிட்டலும் இருக்குது. 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 2 ட்ராக்கு, சவுண்டு ட்ராக்கு 2 வந்துடும். டிடிஎஸும் ஒர்க் ஆகும், டால்பியும் ஒர்க் ஆகும். பட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரைட் பண்ணி என்ன வருதோ அது மட்டும் தான் அதில் வரும். டால்பியில் மேபி ரைட் பண்ணியிருந்தாங்கன்னா டால்பி வரும், டிடிஎஸில் ரைட் பண்ணியிருந்தாங்க டிடிஎஸ் வரும், ஓகேவா? பட் இதில் ரெண்டுமே ஒர்க் ஆகும் உங்களுக்கு. இதில் இன்னொன்று, டிடிஎஸ்ன்றது கைஸ் அன்கம்ப்ரஸ்டு ஆடியோ. இன்றைக்கி டால்பி டிஜிட்டல் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. ஆனால் மியூசிக்கை லைக் பண்ணுறவங்களும், இயர்லீஸில் இந்த மாதிரி டிஸ்கில் படம் பார்த்தவங்களும் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். டிடிஎஸ் அன்கம்ப்ரஸ்டு ஆடியோ. டால்பி டிஜிட்டலை விட டிடிஎஸ் பெஸ்ட்டு அப்படின்றத அதை ஃபீல் பண்ணவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், டிஸ்கோட நான் காட்டுறேன், டிஸ்கை காட்டுறேன், ஓவர்வியூ பாருங்கள். இதுவும் டிவிடி தான்,
ஆனால் இதோட கலரை நீங்கள் பாருங்கள். இதோட கலரை பாருங்கள். சில்வர் கலரில் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இதில் பாருங்கள், இது DVD5 ஆனால் DVD25 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. டூயல் லேயர் டிஸ்க் இது ரெண்டுத்துக்கும் எப்படி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நான் டெக்னிக்கலாக சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 டிஸ்கையுமே வாங்குறாங்க. இதோட காஸ்ட், இதோட மெட்டீரியல் காஸ்ட் எம்டி டிஸ்கில் லோட் பண்ணுறப்பயே சில்வர் டிஸ்க்குன்றப்ப மெட்டீரியல் காஸ்ட்டே மாறும். இதோட குவாலிட்டி வேறு. அதே மாதிரி இது வந்து 8.5 GB வரையும் இது சப்போர்ட் பண்ணும். 4.5 GB வரையும் தான் நம்ம பார்த்த பழைய டிஸ்கில், அதாவது இந்த பர்பிள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டிஸ்க்கு. இதில் 4.7 GB வரையும் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட். அதுக்குள்ளே மட்டும் தான் நீங்கள் ரைட் பண்ண முடியும். இதில் வந்து அப் டு 8.5 GB வரையும் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா. இது வந்து DVD9ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். DVD9ன்றது இதோட அப்கிரேடட் ஃபார்மேட்டு. கிளாரிட்டியும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், சவுண்டு கிளாரிட்டியும் நல்லாயிருக்கும். சரிங்களா. இது ஒன்று. மூணாவது, இது வந்து ஏபி இன்டர்நேஷ்னலோட ஒரிஜினல் DVD டிஸ்க்கு. செல்லுன்னு ஒரு காதல், ரொம்ப சூப்பரான படம். ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரேட் மூவி. இது பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி தான் டிடிஎஸும் இருக்குது, டால்பி டிஜிட்டலும் இருக்குது. மற்றபடி பேக்கிங் டீட்டெயில்ஸு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இது வந்து ஏர் வந்து 2017ன்றதுனால 2017 ரிலீஸ் ஆன படம்னு நினச்சிக்க வேணாம். இந்த பேக் பண்ண டேட்டோட தான் 2017. ஓகேங்களா. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் டீட்டெயிலாக, பேக்கடு செப்டம்பர் 2017. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், அந்த டிஸ்கில் ஏபி இன்டர்நேஷ்னலே ஒரிஜினலாக அவங்க ரிலீஸ் பண்ண டிஸ்க். ஸோ வந்து குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இப்போ இதோட டிஸ்க்கை வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்கணும். பாருங்கள் கைஸ், இது பேக்கேஜிங்கே உங்களுக்கு தெரியும், நல்லா நீட்டாக பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பாக்ஸில் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி அப்கமிங் உங்களுக்கு அடுத்தடுத்து ஏபி இன்டர்நேஷ்னலில் என்னென்ன மூவி ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்ற டீட்டெயில்ஸும் வந்து இதில் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஒரு நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒன்று தெரியும், ஏபி DVD 073, ஏபி DVD 207 அப்படின்னு ஒரு கோட்வேர்டு மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. அது என்னன்னா, ஏபி இன்டர்நேஷ்னல் அந்த கம்பெனியோ டிவிடியோட கேட்டலாக் நம்பர். ஒரு மூவிக்கும் ஒரு நம்பர் கொடுத்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இங்கே ஓல்டன் டேஸ்லலாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டலாக் நம்பர் நம்ம சொன்னோம்னா அந்த படத்தோட நேம் என்னவோ அது நமக்கு காப்பியாக வந்துடும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த டிஸ்க்கு கொஞ்சம் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. படத்தோட பேர் உங்களுக்கு தெளிவாக தெரியும், சில்லுன்னு ஒரு காதல் DVD9. இதுவும் DVD9 தான். லேயர் பார்த்திங்கன்னா 0ன்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், படத்தோட பேர், அதோட என்ன டிஸ்கோட இது என்ன, அது என்ன கெப்பாசிட்டி, DVD9 என்னன்றது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரிஜினல் டிவிடிஸ் வாங்குறப்ப இது கண்டிப்பாக இருக்கும். இந்த டிஸ்கோட ஸ்பெஷல்னு அதுதான். இப்போது இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் வராது. இதுவும் சில்வர் டிஸ்க்கு தான். நம்ம முன்ன பார்த்தேன் பார்த்தீங்களா ஐங்கரன், அதுவும் சில்வர் டிஸ்க்கு தான். பிராண்டு வேறு. ஆனால் அது வந்து ஐங்கரனோடது, இது வந்து ஏபி இன்டர்நேஷ்னல். சரிங்களா. மற்றபடி உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வருமானா டிஃப்ரென்ஸு பெருசாக இருக்காது. ரெண்டுமே திட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கும். இப்போ நான் எதனால் வந்து உங்களுக்கு 3 டிஸ்க்கே நான் காமிச்சேன்றது உங்கள் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டிவிடின்றது வந்து நார்மலாக டிவிடி ஒரு டிஸ்கில் அப்படி தான்றது கிடையாது. அதில் பல டைப்ஸ் இருக்குது, பல வேரியன்ட் இருக்குது. இப்போ ரெண்டுமே டிவிடி தான், ஆனால் அது பர்பிள் கலரில் இருக்கும், சில்வர் கலரில் இருக்கும். அது கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் என்கிட்ட நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஹாலிவுட் கலெக்ஷன்ஸும் இருக்குது. அது இல்லாமல் ப்ளூரே டிஸ்க்கும் நான் வச்சுருக்கேன். அப்புறம் 4K அல்ட்ரா ஹெச்டி டிஸ்க்கும் என்கிட்ட இருக்குது. அவ்வளோதாங்க இதோட வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட தாட் என்ன, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட கமெண்ட்டை படிக்க நான் அவளோட காத்துக்கிட்டு இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ்.